கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே இந்த காலை வேளையிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாள் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையட்டும். இந்த நாளிலே தொடர்ந்து வேதத்திலே காணப்படக்கூடிய ஒரு சில பெண்மணிகளை பார்க்க போகிறோம். நீங்கள் சொல்லலாம், அவர்களுக்கு பெயர் இருக்கிறதா என்று. பெயர் இல்லை. பெயர் இல்லாத ஒரு 4 பேரை இப்பொழுது பார்க்க போகிறோம். வேதத்தில் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஆதியாகமம் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் அவர்களை குறித்ததான ஒரு சம்பவம் சொல்லுகிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், நோவா என்கிறதான ஒரு மனிதன் இருந்தார். அவர் ஒரு நீதிமானாக இருந்தார். நோவாவுக்கு தேவனிடத்தில் கிருபை கிடைத்தது. அந்த நோவாவுக்கு ஒரு மனைவி இருந்தார். அவருடைய பெயர் சொல்லப்படவில்லை. அவர்களுக்கு 3 குமாரர் இருந்தாங்க. அவங்களுடைய பெயர் உங்களுக்கு நல்லா தெரியும், சேம், காம், யாபேத். அவர்களுக்கு மனைவி 3 பெண் பிள்ளைகள் இருந்தாங்க. நான் இன்றைக்கி சொல்ல போகிற காரியம் என்னவென்று சொன்னால், இந்த 4 பெண்களும் ஐக்கியமாக, சந்தோஷமாக, சமாதானமாக 1 வருடத்துக்கு மேலாக அந்த பேழைக்குள் வாழ்ந்தார்கள் என்று நான் சொல்ல வருகிறேன். இதில் பாருங்கள், அவர்கள் கிட்டத்தட்ட அந்த பேழை மிதக்க தொடங்கின உடனேயே அவர்களுடைய வாழ்க்கை ஆரம்பித்தது. அந்த பேழைக்குள் நோவாவினுடைய குடும்பத்தோடு கூட இவர்கள் 4 பேரும் இருந்தார்கள். இன்றைக்கு இந்த கால சந்ததியில் நம்ம அதை ஒத்து பார்ப்போம் என்று சொன்னால், 2 பெண்மணிகள் இருந்தாலே அங்கே ஒரு பிரச்சனை இருக்கும். மாமியார் மருமகள் பிரச்சனைகள்லாம் ஏற்படும். ஆனால் இந்த இடத்துல பார்க்கின்ற வேளையில் நம்ம கொஞ்சம் இதை உருவகப்படுத்தி பார்க்கணும். ஒரு மாமியார் 3 மருமகள்கள் எப்படி இருந்திருப்பாங்க பாருங்கள். இது இந்த ஸ்பேஸ் ஷட்டிலில் போனாங்க இல்லையா, இவங்க வில்லியம்ஸுன்னு, அந்த அம்மாவை போல் அவர்கள் 1 வருடத்திற்கு மேலே அங்கே உள்ளே தான் இருந்தாங்க. எந்த ஒன்று இங்கேயும் போக முடியாது, அங்கேயும் போக முடியாது. அவர்கள் அவ்வளவு சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் இருந்திருப்பார்கள்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு ஐக்கியம் இருந்திருக்கும். ஏன்னா நோவாவினுடைய குடும்பம் தேவனால் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட குடும்பம். அந்த குடும்பத்தில் பார்க்கின்ற வேளையில் இவர்கள் ஒரு முன்மாதிரியான தேவனுக்கு பயப்படுகிற பிரியமான குடும்பமாக இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். இந்த பெண்மணிகளை நான் இந்த வேதத்தில் படிக்கும் பொழுது பெயர் இல்லை, ஆனாலும் கூட அவர்களை குறித்து நம்ம சிந்திப்போம் என்று சொன்னால் ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்தின் வெளிப்பாடு காணப்பட்டிருக்கும். ஒரு நல்ல ஆளுமை இருந்திருக்கும். ஒரு நல்ல ஒரு உள்ளுக்குள்ளாகவே எல்லா காரியங்களும் பராமரிக்கிற ஒரு பொறுப்புள்ள பெண்மணிகளாக இருந்திருப்பார்கள் நினைக்கிறேன். அவர்களைப் போலவே நாமும் ஒரு பொறுப்புள்ளவர்களாக, சந்தோஷமாக, சமாதானமாக ஒருவரோடு ஒருவர் இருப்போம் என்று சொன்னால் அந்த பேழை இல்லை. இன்றைக்கு நம்ம இருக்கிறதான இந்த உலகத்தில், இந்த பேழையாக இந்த உலகத்தில் கூட மிகவும் சந்தோஷமாய் காணப்படுவோம். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, நோவாவினுடைய மனைவி மருமக்கமாலை போல ஆண்டவரே, அவர்கள் எப்படி ஒருவேளை ஒற்றுமையாக இருந்திருக்கக்கூடும், சந்தோஷமாக சமாதானமாக நோவாவுக்கு கீழ்ப்படிந்து இருந்திருப்பாங்க. அந்த சந்ததி உருவானது. அதிலிருந்து தான் தேவனுடைய சந்ததி புறப்பட்டு ஆபிரகாம் மூலமாக இந்த சேமுடைய கோத்திரம் நிறைவேற்றி என்று பார்க்கிறோம். ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துருங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் நமக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமான ஒரு நாளாக அமையட்டும்.